Hi, hello friends. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரி வர்க் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். செம்மையா இருக்கு பாருங்க அந்த ஆரி வர்க் ப்ளவுஸ். நல்லா சூப்பரா இருந்துச்சு. நல்ல வெயிட் வேற. இதனுடைய கட்டிங் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதனுடைய ஸ்டிச்சிங் வீடியோ இந்த வீடியோக்கு கீழே உடனே நான் போட்டுருவேன். சரிங்களா? அது லேட்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து ப்ளவுஸ் ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. இதனுடைய ஸ்டிச்சிங் வீடியோவை நான் உடனே உங்களுக்கு போட்டுறேன். நான் ஏன் இத்தனை நாளாக வீடியோ போடல அப்படின்னாக்கா கொஞ்சம் உடம்பு முடியல. நான் உங்களுக்கு அதெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த ப்ளவுஸினுடைய கட்டிங் வீடியோ பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய கட்டிங் வீடியோ இருக்குது. கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ நிறையவே இருக்குது. கட்டிங் வீடியோ நான் லாஸ்ட்டாக போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த தையல் வேலையில் ஏதாவது ஒரு டவுட்டு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை உங்களுக்கு தைக்கும்போது நூல் அடிக்கடி கட் ஆகுது, இல்லை உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கட் பண்ணும்போது ஏதாவது டவுட் இருக்குது, தைக்கும்போது ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் உடனே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நானும் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் இப்போ ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பொழுது ஒரு டவுட் வருது அப்படின்னும் போது நீங்கள் உடனே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? நம்மளுடைய சேனலினுடைய மோட்டிவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சேனலுடைய நோக்கமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெய்லரிங் வேலையை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நிறைய பேர் இந்த வேலையை கற்றுக்கிட்டு பயனடையணும் அப்படின்றதான் என்னுடைய எண்ணம். நீங்களும் சீக்கிரமாக கற்றுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருந்தாங்க. ஒரு 5-6 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து கொஞ்சம் ப்ளவுஸ் நம்ம முடிச்சிட்டோம். அதெல்லாம் வீடியோவில் போடல. இது ஆரி ஒர்க் ப்ளவுஸு கொஞ்சம் ஸ்பெஷல் இல்லையா? இதை பற்றின டவுட் இருக்கும் நிறைய பேருக்கு. இல்லை இது எப்படி கட் பண்ணணும், இதனுடைய மார்க்லாம் எப்படி பண்ணணும், ஒரு ஆரி ஒர்க் பண்ணும்போது நம்ம மார்க் பண்ணி கொடுத்து அனுப்போம் இல்லைங்களா? அந்த டவுட்லாம் சில பேருக்கு இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த லைனிங் துணியை எடுத்து இன்னொரு லைனிங், அதாவது அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸினுடைய லைனிங்கில் அப்படியே மார்க் பண்ணி வரைஞ்சிக்க வேண்டியது தான். அதாவது நம்ம எப்பொழுதுமே எப்படி வரைவோமோ அதே தான். அதாவது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இப்போ நீட்டு கை இல்லையா? மற்ற ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கை. இது மட்டும் தான் 3/4 கை. அதனால் இதை மட்டும் அதில் இருக்க அளவை பார்த்து நம்ம வரைஞ்சிக்கிட்டோம். அந்த ஆரி ஒர்க் வந்து இடிக்கக்கூடாது இல்லையா? அது வந்து மேலேயும் மணி இருக்குது, கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரி ஒர்க்கில் மணி மாதிரி தொங்க விட்டுருக்காங்க. இந்த லாஸ்ட்டு கீழே மடிப்பு தைக்கிறோம் இல்லைங்களா அதில். ஸோ அந்த இது வந்து தையல் அடிப்படக்கூடாது. நம்மளுக்கு மிஷினில் ஊசி உடஞ்சிரும் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்து தான் தைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எடுத்து கட் பண்ண போகிறோம். மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ப்ளவுஸு, அதை போட்டு அப்படியே வரைஞ்சிக்கலாம் லைனிங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கை கட் பண்ணிட்டோமா, அந்த ப்ளவுஸை அதாவது அந்த லைனிங் பிட்டை அப்படியே மடித்து போட்டு நம்ம ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஃப்ரண்ட்டு, அதை எடுத்து போட்டு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுல எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் ரொம்ப பொறுமையாக தெளிவாக சொல்லி கொடுத்து ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ ரொம்ப தெளிவாக, அதாவது இப்போ தான் நீங்கள் தையல் வேலை கற்றுக்குறீங்க, ப்ளவுஸ் தைக்க கற்றுக்குறீங்க அப்படின்னா பிகினர்ஸாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ரொம்ப தெளிவான வீடியோ ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மாடல் ப்ளவுஸு, பஃப் ஸ்லீவு, நெக் மாடல், அதாவது வந்து பேட்ச் ஒர்க்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா? பேட்ச் ஒர்க்கு, சுடிதார் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கு, லாங் கவுன் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கு, பஃப் ஸ்லீவ்லேயே வீ கட்டு பஃப் ஸ்லீவு, அது மாதிரியான நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். வீடியோலாம் போய் பாருங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகேவா? இப்போது அதை போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேக்கு கட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கழுத்து மட்டும் மாறும். ஏன்னா நம்ம அதில் வேறு கழுத்து கட் பண்ணியிருப்போம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வேறு கழுத்து கட் பண்ணுறோம். அதாவது அந்த ஆரி ஒர்க்கில் என்ன கழுத்து மாடல் கொடுத்துருக்காங்களோ அதிலேருந்து நீங்கள் ஒரு சிஎம் விட்டு கட் பண்ணணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? இப்போது ஒரு சிஎம்னா வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டேப்பில் போட்டிருக்கோம் 1 இன்ச்சு ஒரு சிஎம்மு. எதுக்காக அதை நான் விட சொல்கிறேன்னா, அந்த ஓரத்தில் மணி இருக்கும், நம்மளால் அந்த கைடில் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க முடியாது, ஊசி உடஞ்சிரும். புதுசாக நீங்கள் தைக்கிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் தடுமாட்டமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் கட் பண்ணும்போது அந்த லைனிங் துணியை கரெக்டாக சுற்றிலும் ஒரு சிஎம் விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அதில் வச்சு தைக்கும்போது கரெக்டாக வரும் அது. சரிங்களா? அது வந்து சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒட்டுக்கு பிடிச்சி கட் பண்ணிடுறாங்க லைனிங்கை. அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம அந்த துணியில் வச்சு தைக்கும்போது மணி இடிக்கும். அந்த மணியோ ஸ்டோனோ எந்த ஒரு ஒர்க்கு கொடுக்குறாங்களோ அது வந்து பார்த்திங்கன்னா இடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த மணி இடிக்காமல் இருக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த கழுத்து நீங்கள் என்ன டிசைன் அந்த ஆரி ஒர்க்கில் கொடுத்துருக்குற கழுத்தையே கட் பண்ணுங்கள்.
ஆனால் கண்டிப்பாக லைனிங் துணியை ஒரு சிஎம் விட்டுட்டு கட் பண்ணுங்கள் சரியா. இந்த கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க, அதாவது இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங்கு, ஃப்ரண்ட்டு கிராஸ் கட்டிங் போட்டிருக்கோம். உங்களுக்கு கிராஸ் கட்டிங் பற்றி எதுவும் தெரியாது, இல்லை இப்போ தான் நீங்கள் புதுசாக கிராஸ் கட்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுலேயே நான் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன், அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கிராஸ் கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகாக வந்து அந்த கப் ஷேப்லாம் அழகாக உட்காரும். அதே மாதிரி இந்த கழுத்து கட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சிஎம் விட்டு கட் பண்ணுங்கள் சரியா. ஃப்ரெண்ட்ஸ், மெயினாக நம்ம கிராஸ் கட்டிங் போகிறதுக்கான ரீசன் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது வந்து உடம்பு வாட்டம் கொஞ்சம் குண்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கிராஸ் கட்டிங் போடுவாங்க. ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது ஃபிட்டாக இருக்கணும், ஆனால் போட்டால் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அவ்வளோ வந்து ஃபிட், அதாவது வந்து ரொம்ப நெருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னாலும் கிராஸ் கட்டிங் போடுவாங்க. கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் போடுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது சரிங்களா, நிறைய காரணங்கள் இருக்குது. கிராஸ் கட்டிங்னா இப்படி தான், நீங்கள் நார்மலாக ஸ்ட்ரெயிட்டில் வரைவீங்க இல்லையா, இது நான் ஆல்ரெடி வரைஞ்சி வச்ச லைனிங்கிறதுனால இந்த கிராஸில் போட்டு அப்படியே பண்ணிவிட்டேன். கிராஸ் கட்டிங் வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் வீடியோவும் நான் போட்டிருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல். இப்போ நான் இதை போட்டு வரைகிறேன் இல்லைங்களா, இப்படி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு ப்ளவுஸை போட்டு அப்படியே கிராஸ் கட்டிங் வரைகிறது, அந்த வீடியோவுமே இருக்குது, போய் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க, நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கட் பண்ணும்போது கீழே இந்த பட்டி துணி வைக்கிற இடம்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் வளர்த்தியாக வந்துடும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. கழுத்துமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக கட் பண்ணிடாதீங்க, இன்னுமே அது லோவாக ஆகிடும். கிராஸ் கட்டிங்கிறதுனால இறங்கும். முன்பக்க கழுத்து வந்து நார்மலாக அவங்க கொடுத்துருக்காங்கன்னா அதை விட ஒரு புள்ளி தூக்காவே வைங்க. இப்போ ஸ்ட்ரெயிட் கட்டிங் கொடுத்துட்டு உங்களை கிராஸ் கட்டிங் கட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் இருக்க கழுத்தை விட ஒரு புள்ளி தூக்கி வைக்கணும். எதனாலனா கிராஸ் கட்டிங்கும் போது அது வளைவில் கழுத்து கொஞ்சம் நீண்டா மாதிரி ஆகிடும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி, அதாவது ஒரு சிஎம் வந்து தூக்கி வச்சு தான் கட் பண்ணணும் கட்டாயம் சரிங்களா. கிராஸ் கட்டிங் போட்டோம்னா கப் ஷேப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபிட்டாக உட்காரும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அப்புறம் வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது தான் ஃபிட்டாக டைட்டாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அவங்களுக்கு வந்து போடும்போது அந்த ஃபீல்லாம் ஆகாது. அது மாதிரி ஆம்பல்கிட்ட கை வந்து நம்ம நுழைக்கும் போதும் கூட ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரெயிட் கட்டிங்கை விட கிராஸ் கட்டிங் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். கிராஸ் கட்டிங் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில், போய் பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பிட்டை வச்சு இதெல்லாம் கட் பண்ணிட்டோம் இல்லைங்களா. இப்போது அந்த கிராஸ் கட்டிங் ப்ளவுஸை வச்சு நம்ம இந்த லைனிங்கெல்லாம் போட்டு கட் பண்ண போகிறோம். அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பாருங்கள், டிசைனு ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் நல்ல வெயிட்டு. அது கையும் சரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்குமே சரி நல்ல வெயிட்டில் இருந்துச்சு. அங்கே பாருங்கள் எல்லாமே அது கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. கட் பண்ணும்போது அந்த கீழே வந்து மணி மணியாக இருக்குது அந்த ஸ்லீவில், அதெல்லாம் உங்களுக்கு நான் தைக்கிற வீடியோவில் காட்டுறேன் சரிங்களா. ஏன்னா கட்டிங் வீடியோ போடாமல் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டால் கொஞ்சம் புரியாது. கட்டிங் வீடியோ நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக, அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கட்டிங் வீடியோ போட்டேன். இதை அடுத்து உடனே பார்த்தீங்கன்னா இதுக்கான ஸ்டிச்சிங் வீடியோவும் வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லைனிங் எடுத்து வச்சு எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் எதை இவ்வளோ நேரமாக பார்த்துட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் அட்டாச்சிங் பண்ணும்போது மணி இடிக்கக்கூடாது. நான் மெயினாக இந்த கட்டிங் வீடியோ போட்டதுக்கான ரீசனே அதுதான். ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்லலாம்னு சொல்லி நம்ம வந்து ஸ்லீவ் அட்டாச்சிங் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போ அந்த மணி ரொம்ப கிட்ட வந்துச்சுன்னா நம்மளால் அந்த கிராஸில் தையல் போட முடியாது, ஸ்லீவ் அட்டாச்சிங் பண்ண முடியாது. அதனால் நான் எவ்வளோ துணி விட்டுருக்கேன் பாருங்கள், சுற்றிலும் ரவுண்டாக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். இப்போ நான் அதை அடிச்சுட்டு நான் திருப்பும் போது கரெக்டாக வந்து அது உட்காந்துரும். இப்போ ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா கூட நம்ம வெளியே விட்டுடலாம். நம்ம தச்சுட்டு திருப்பினதும், அதாவது ஸ்லீவை வந்து மேக் பண்ணி திருப்புறோம் இல்லைங்களா, அது மாதிரி பண்ணதும் அதுக்கான இடத்துல வந்து கரெக்டாக உட்காந்துரும். நீங்கள் சுகுரா மட்டும் தயவு செஞ்சு கட் பண்ணிடாதீங்க. சுகுரா கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இந்த பேக்கு பாருங்கள், ரொம்ப அகலம் அதாவது வந்து குறைவாக இருக்குது. அகலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய ப்ளவுஸ் நல்லா கொஞ்சம் அகலமாக இருக்கும், ஆனால் அதில் கொடுத்துருக்க டிசைன் வந்து ரொம்ப குறுகலாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி தைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் ஓப்பன் பண்ணணும். இதுவுமே ஒரு டிப்ஸு தான், இதையுமே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆரி ஒர்க் வந்து ரொம்ப அகலமாக அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா நடுவில் ஒரு நீட்டாக டாட்டு மாதிரி பிடிச்சிங்கன்னா அந்த கழுத்து வந்து நல்லா க்ளோஸ் ஆகிடும். அதை கீழே தையலுக்கு 1 இன்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் கிராஸாக பிடிக்கணும், புரியுதுங்களா. இந்த மாதிரி ரொம்ப நெருக்க கொடுத்துட்டாங்கன்னா அதே தான் தையல் போடாமல் வெட்டி விடணும் சரிங்களா.
இது வந்து எப்படி தைக்கணும் என்னன்னு சொல்லிட்டு நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக அகலமாக இருந்துச்சுன்னா தையல் போட்டுக்கணும், குறுகலாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி விடணும். சரிங்களா? இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸை தைக்கும்போது பாருங்கள், கண்டிப்பாக தையல் வீடியோவை பாருங்கள். அதில் நிறைய டிப்ஸு சொல்கிறேன். இந்த ப்ளவுஸ் மட்டும்தான் அப்படின்ற மற்ற ப்ளவுஸு சாதாரணமாக ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் நான் அதில் கண்டிப்பாக டிப்ஸு சொல்லுவேன். மறக்காமல் இதனுடைய ஸ்டிச்சிங் வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கில் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலுடைய நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தையல் வேலையை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க, இந்த டெய்லரிங் வேலையை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது தான். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணியிருக்கிறத விட அதில் இருக்க கழுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. இதை எப்படி தைக்கிறோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டோம் நான் உங்களுக்கு வந்து கட்டிங் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். சாரி, ஸ்டிச்சிங் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இதுதான் கட்டிங் வீடியோ. அங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டு தனியாக கட் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து துணியே கொஞ்சம் பத்தலை. தெரியுதுங்களா? துணியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுகுராக தான் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங். இப்போது இந்த ப்ளவுஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைனிங்கு கிராஸ் கட்டிங்கு, அவங்க கொடுத்துருக்க ஆரி ஒர்க்கு ஸ்ட்ரெயிட்டில் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இதுவுமே கூட எப்படி தைக்கணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ அவங்க வந்து அந்த டிசைன் கொடுத்துக்கிறதுனால அந்த டிசைன் எப்படி இருக்கோ அதை தான் நம்ம அப்படியே தைக்க முடியும். நம்ம அதில் எதுவுமே மாற்ற முடியாது இல்லைங்களா? அது என்ன கொடுத்துருக்கானோ அதை அப்படியே கட் பண்ணி அப்படியே தான் நம்மளால் தைக்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிய போகுது. இதனுடைய ஃப்ரண்ட்டு ஸ்லீவு பேக்கு மூணுமே கட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பட்டி துணியெல்லாம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா முடிஞ்சிடும். பட்டி துணியெல்லாம் கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய மாடல் ப்ளவுஸ் இருக்குது, பப் ஸ்லீவ் இருக்குது, மாடல் ஸ்லீவ் இருக்குது, லாங் கவுனு, கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கு, சுடிதார் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கு, அதாவது ஒரு ஃபுல் ப்ளவுஸுமே வந்து பார்த்திங்கன்னா சில வீடியோலாம் பார்த்திங்கன்னா நிறைய டிப்ஸு சொல்லி புதுசாக தைக்கிறவங்களுக்காக நிறைய டிப்ஸு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் டிப்ஸு மட்டும்தான் இருக்கும் அந்த வீடியோவில். பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோன்னா ஒரு 10 டிப்ஸ் இருக்குன்னா அந்த 10 டிப்ஸுமே சொல்லி தான் தைச்சிருப்பேன். அதுபோல் வீடியோவும் இருக்குது, போய் பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த டைலரிங் வேலையை பற்றி எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறந்துடாமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்தது இதுக்கான ஸ்டிச்சிங் வீடியோ வருது, தையல் வீடியோ, அதையுமே பாருங்கள். ஓகே, பாய்.